ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமார் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச இடத்துல அங்கே கதிர், நம்ம ராஜி, அவங்க கோமதி 3 பேரும் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. மயிலோட அம்மா எப்படியாவது ஒரு பஞ்சாயத்தை இழுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கோமதியும் எதுக்கு தேவையில்லாமல் இவங்கள்ட்ட வாயை கொடுப்பானே, ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுப்பானேன்னு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மச்சினனுடைய இதுக்கு சம்மதத்துக்கு வந்து ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மோதிரத்தை கொண்டு போய் குமார் கையில் போடுறாங்க. அப்போ கேட்குறாங்க மயிலோட அம்மா, ஆத்தாடி ஆத்தே, இந்த மோதிரத்தை தூக்கிட்டு வந்தாங்களாக்கும், அப்போ ஒரு வண்டி பிடிக்க வேண்டியது தானே, அப்படியே ரொம்ப கனமால இருக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மயிலுக்குமே அழுகையாக வருது. என்ன தான் சொல்கிறது, ஏன்னா மயில் சொன்னாலும் அவங்க அம்மா கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை. இப்போ வந்து கல்யாணத்தை எல்லாமே முடிச்சுட்டு இனி வீட்டுக்கு போவாங்க போல். பாவம் சரவணன் பார்த்து, சரவணன் என்ன கொந்தளிக்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவர் கடையில் இருக்கார். நம்ம செந்தில் சொல்கிறாரு, அண்ணே நீ வீட்டுக்கு போனே, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைடா, எனக்கு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், இதுக்கு நான் கடையிலே இருந்துடுறேன்டா அப்படின்றாரு. இருக்க பஞ்சாயத்து பத்தலன்னு பாண்டி வேற என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்கிட்ட, என்னென்ன நீ லஞ்சம் வாங்குறத விட்டுட்டேல, திரும்ப திரும்ப எதுவும் வாங்க ஆரம்பிச்சிடாத ஏன் அப்படின்னு. இல்லை, நான் இது நாள் வரைக்கும் நான் லஞ்சம் வாங்கினேன்னு யாருக்குமே தெரியாதுப்பா, நீங்கள் என்னப்பா இதை ஓயாமல் சொல்கிறீங்க அப்படின்றீங்க. அது லஞ்சம் வாங்கினேன்றதை எனக்கும் நம்ம குடும்பத்துக்கு தெரியும்ல, அதை உனக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தானே உனக்கு அந்த எண்ணம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பக்கம் குத்தி விடுறாரு. இதுதான் நடக்குது, வேறு எந்த விஷயம் நடக்கலை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாடகம் போடுறாங்கல்ல, நான் உங்களுக்கு காலையிலேயே எடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.